ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் கேசரி பண்ண போகிற கல்யாண வீட்டு ஸ்டைலில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இப்போ நம்ம ஒரு இரும்பு பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சுங்க. இப்போ நம்ம இந்த கேசரி ஃபுல்லாக பட்டரில் தாங்க செய்ய போகிறோம். லாஸ்ட்டில் தான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்க போகிறோம். பட்டர் சேர்த்தாச்சு. இந்த பட்டர் நல்லா காஞ்சி வரட்டுங்க. இந்த கேசரி மறுநாள் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கனாலுமே கிரீமி பத்தில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த பட்டர் நல்லா உருகி வந்துட்டுருக்க டைமில் நம்ம இந்த கேசரிக்கு தேவையான முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த முந்திரி பருப்பை அந்த பாத்திரத்தில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம். இந்த கிஸ்மிஸ் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வீங்கி வர்ற மாதிரி வந்த அளவுக்கு பலூன் மாதிரி வந்த பின்னாடி நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா பொன்னிறமாக காஞ்சி வந்துருச்சு. இந்த டைம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம இந்த கேசரி பண்ணுறதுக்கு 100 மில்லி உலக்கில் ஒரு உலக்கு தான் எடுக்க போகிறோம். இந்த ரவையை சேர்த்தாச்சு. இதுவே நம்மளுக்கு நிறைய கொடுக்குங்க. கேசரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பொன்னிறமாக வர்றது வரைக்கும் இது கிளறி விட்டுக்கணும். இது பொன்னிறமாக வர வரைக்கும் கிளறி விட்டால் தான் நல்ல கேசரி நல்லாயிருக்கும். இந்த பட்டரில் இந்த ரவை பரப்படுற வாசனை அவ்வளோ ஒரு நல்ல வாசனையாக இருங்க. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அந்த ரவையை இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கணுங்க. இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 மடங்கு ரவைனா 3 மடங்கு லிக்விட் சேர்க்கணுங்க. இப்போ அதுக்கு பால் 2 உலக்கு, 1 உலக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பால் சேர்க்குறதுனால ரொம்ப டேஸ்டியாக நல்ல கிரீமி பதத்தில் இருக்கும் இந்த கேசரி. இப்போ கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ குங்குமப்பூ ஆப்ஷனல் தாங்க, இருந்தால் சேர்த்துங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ரவையை சேர்த்தாச்சு. பால் நல்லா காஞ்சி வந்த பின்னாடி இந்த ரவையை சேர்த்தாச்சுங்க. கொதிச்சு வந்த பின்னாடி பாருங்கள், அந்த பால் தண்ணி எல்லாமே வற்றி வந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு ரவை. இந்த டைமுக்கு பின்னாடி தான் நம்ம சுகர் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்தோன்னா ரவை வேகாமல் போயிடும். இப்போ சுகர் சேர்த்தாச்சு. இந்த உலக்கில் 1 உலக்கு ரவை போட்டோம். அதே மாதிரி 1 உலக்கு மட்டும் நம்ம சுகர் சேர்த்துருக்கோம். இதுவே போதுமான அளவுக்கு இனிப்பு இருக்கும். இல்லை உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபுட் கலர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இதோடு சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கப்பில் ஆப்பிள் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம். தோல் சீவிட்டு அதை சேர்த்தாச்சு. இப்போ முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் இதில் டூட்டி ஃப்ரூட்டி, பேரிச்சம்பழம் அதுவுமே சேர்க்க போகிறோங்க. இப்போ பாருங்கள், பேரிச்சம்பழத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பேரிச்சம்பழம் அதையும் இதோடு சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப கிரீமி பதமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கல்யாண வீட்டில் பண்ணுற கேசரி மாதிரியே அந்த பட்டர் உருகி நல்ல கிரீமி பதமாக வந்துடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஒயிட் சுகரோட தூள் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏலக்காய் தனியாக பொடி பண்ண வராது நைஸாக. அதனால் கொஞ்சமாக ஒயிட் சுகர் கலந்து பொடி பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சமாக 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் மட்டும் நெய் கலந்தால் போதும் வாசனைக்காக. இப்போ இந்த வாசனை வீடு ஃபுல்லாக கம்மன்னு நல்ல வாசனையாக இருக்குங்க. இப்போ டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியான கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். மறுநாள் இத்தனை நாள் வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கேசரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.